ஹாய் நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நேற்று நான் ட்ரெஸ்ஸு தைச்சிட்டு வந்தேன்ல, வாங்கிட்டு வந்தேன்ல, போய் தைச்சிட்டு தைச்சிட்டுனாக்கா என்ன, அந்த ஷர்ட்டை வந்து அடியில் வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக்கிட்டு வந்தேன்ல, அந்த பாஸோடைய ட்ரெஸ்ஸையும் அதை இதையும் வச்சுட்டு டெலிஃபோன் பேசிக்கிட்டே வந்துட்டு பாஸோட ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு பாஸ்கிட்ட கொடுத்துட்டேன். என் ட்ரெஸ்ஸை வண்டியிலே போட்டேன். காலையில் இப்போ தான் வந்து பார்க்குறேன் வண்டியில் கிடக்குது. நான் ராத்திரி அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்போ கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சரி நண்பா, எல்லாம் எப்படி இருக்குதுங்க? காலை பொழுது அருமையாக இருக்குது. அப்படியே குளிர் சீசன் வர மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருக்குது. அப்படியே காலையில் குளிரும் மத்தியானம் சூடும் இப்படி மாறி 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 வந்து மனுஷனுக்கு இந்த தொல்லை கொடுக்கும். அதாவது அந்த இந்த பாடி வந்து எதுக்கு மாறுறதுன்னே கன்ஃபியூஸாக இருக்கும். அதாவது வந்து என்னடா காலையில் கூலாக இருக்குது, இந்த பாடி கூலுக்கு மாறும். மத்தியானம் பார்த்தா திடீர்னு சூடாகும், அந்த பாடி சூடாகும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா ஆகும், அச்சுன்னு போகும். ஒரு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 10 திருப்பி போகும். அது போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மூக்கை சீறி பார்த்து கடைசியில் பார்த்தா ரத்தமே வந்துடும். அது பயந்து போய் என்னடா ரத்தமெல்லாம் வருது, எங்கேருந்து வருது, மூக்கு சீர்னா வருதா, இல்லை வேற எதுவும் உடம்புல ட்ரிபிள் இருக்கா, என்னன்னு தெரிஞ்சுட்டு அது வேற டென்ஷனில் ஓட்டும். ஓகே நண்பா, அதை விடுவோம். அதான் ரெகுலர். இதுதான் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் டிரைவர்களுக்கு இருக்குது. கேட்டு பாருங்க. டிரைவர் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அப்டேட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வீக்கெண்ட். ஒரு சமயம் இங்கே வீட்டில் பார்த்தியா இல்லை நம்மளுடைய கடற்கரைக்கு போகிறோமா என்னன்னு தெரியல. கடற்கரைக்கு போனாக்க என்ஜாய், ஜாலி. கடற்கரை ஒரு குளியலை போடலாம். ஆனாக்கா என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க நினச்சா தான் போவாங்க. என்னுடைய கணிப்பு போவாங்கன்னு எனக்கு தோணுது. போனாக்கா இன்னைக்கு வீக்கெண்டை நம்ம கடற்கரையில் கழிக்கிறோம். கைரான் சிட்டி, என்னுடைய பழைய எபிசோட்லாம் பார்த்துட்டு போறீங்க, சேனலில் போட்டிருக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஓகே நண்பா, அங்கே போயிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவோம். முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு லஞ்செல்லாம் கொஞ்சம் செய்யறதுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே சேட்டை கூட ட்ராவல் பண்ணுங்க. சேட்டையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் நண்பா, கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நண்பா. ஓகே நண்பா, போமா, கமான், லெட்ஸ் கோ நண்பா. இப்போ நம்ம வந்து மெதன் ஹவாலி ஸ்கூல், ஏஐஎஸ் இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் ஸ்கூலில் நம்ம நிற்கிறோம். பிள்ளைய இறக்கி விட்டோம். கேட் நம்பர் வந்து 5. அது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் வந்து பிள்ளைய இறக்கி விட்டுட்டு நிற்கக்கூடாது, போயிடணும். அப்படி நின்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சைட் பண்ணி போலீஸ்காரங்க பிடிச்சி பத்தாக்காக்கு எழுதுறானுங்க. எல்லா வண்டியும் இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம வேலைக்காரியில் இறக்கி விட்டு நம்ம எங்கே போகிறது? வண்டியை கொண்டு தூரத்தில் போடுங்களாம். எப்படி நம்ம தூரத்தில் போடுறது? அதனால நண்பர்கள் கவனமாக வாங்க. அங்கே கேட் நம்பர் 5க்கு போகாதீங்க. மெயின் டோருக்கே போங்க. நம்பர் 1க்கு, நம்பர் 1, நம்பர் 2 அது பெஸ்ட்டு. கேட் நம்பர் 5 வந்து டிரைவர்களுக்கு சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நண்பா. ஹாய் நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு ஸ்கூலை விட்டுட்டு. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டோம். இன்றைக்கி முட்டையை பொரிச்சாச்சு. ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு டிசைனில் முட்டையை பொரிச்சு திங்க வேண்டியதான். இங்கே கிடைக்கிறது, ஈஸியாக கிடைக்கிறது இந்த முட்டை, ஜீபன், அந்த ஈரானி குபூசு. இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஓட்டுறது. மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம செய்யலாம். ஒரு அலுப்பு, ஒரு டயர்டு, வேலைகள் இருக்குது. தக்க புக்குன்னு இந்த முட்டையை போட்டு செஞ்சாச்சா, குபூஸ் அடித்தாச்சா, ஒரு டீ அடித்தாச்சா, போயிட்டே இருக்கிறது தான். ஓகே நண்பா, இன்றைக்கி வேலை இருக்குது. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொன்னாக்கா அதான் மட்டன் சிக்கன் மஜ்பூஸு. அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்ட்டி இருக்குது, சம்பவம் காற்று இருக்குது. இங்கேயா இல்லை கடற்கரையிலையான்னு தெரியலை. நம்ம அங்கே போய் பார்த்துக்குறோம். அடுத்து என்னன்னு நினைக்கிறோம் அப்டேட் பண்ணுறேன் நண்பா. அப்படி லைனில் இருங்க. சும்மா கிரிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கோம். ஓகே நண்பா, see you நண்பா. சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். நான் எனக்கு தனியாக குழம்பு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னு கேட்டாக்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சட்டி காலி ஆகிடுது. அதனால் இதை எடுத்து இங்கே ஒழிச்சிடுவோம். இங்கே ஒழிச்சிட்டு வந்து நம்ம ஸ்கூல் விட்டு வர்றப்போ 2 மணிக்கு பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவோம். அவங்க வேணால் சட்டியை காலி பண்ணிட்டு இல்லை சட்டியில் ஃபுல் பண்ணட்டும். ஓகே நண்பா, குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஓகே, ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றப்ப நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டு பண்ணிடுவோம். சும்மா அப்படி சேட்டை கூட அப்படியே இருங்க. எல்லாம் டேக் கேர். இப்போ நம்ம வந்து 360 நியூ 360 வந்திருக்கோம். அது ஏன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து புள்ளையை அழைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போனோம். வீட்டுக்கு கொண்டு போனோடனே அந்த புள்ளையோட அம்மா வந்து டெலிஃபோன் பண்ணாங்க, வீட்டுக்கு போவேன்னா புள்ளையை கொண்டாந்து நேராக 360 மாலுக்கு, நியூ 360 மாலுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்ட்டாங்க. அங்கே ஏதோ லஞ்ச் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களா. அந்த பிள்ளையோட அத்தாவும் அம்மாவும் இங்கே வந்திருக்கிறாங்க. வேலைக்காரி கொண்டு உள்ளே விட போயிருக்கிறா.
அப்புறமாட்டி அந்த புள்ளைய விட்டுட்டு அந்த வேலைக்காரி வருவா, அந்த வேலைக்காரியை கொண்டுட்டு அவள் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணும். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நியூ 360 மால் இதான் பார்த்துக்கோங்க. நியூ 360 மால். அங்கிட்டு இருக்குது பழைய 360 மால், இது நியூ 360 மால். இங்கே இருக்குது இது. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு, ஷாப், காஃபி ஷாப் எல்லாமே இருக்குது. இப்போ புதுசாக திறந்துருக்கானுங்க போல இருக்குது. இப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலைக்காரி வந்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டு வீட்டில் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும். ஓகே நண்பா, வீட்டுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு. ஓகே, சும்மா கிட்டு இன்றைக்கி முடிச்சிடுவோம். ஹாய் நண்பா, வீட்டுக்கு வந்தாச்சு. வேலைக்காரியை கொண்டு இங்கே போட்டுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீக்கெண்டு. சம்பவம் இங்கேயா இல்லை வந்து கைரான் சிட்டிலையான்னு தெரியல. ஏன்னா கடற்கரைக்கு போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் இன்ஃபர்மேஷன் வரலை. எப்படியும் அசருக்கு பிறகு, அதாவது 3 மணி 4 மணிக்கு பிறகு தான் பார்ட்டி இங்கேயா இல்லை கைரானுக்கு எல்லாம் கிளம்புறாங்களான்னு தெரியல. நம்ம என்ன சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இல்லை இங்கேன்னு சொன்னாக்கா ஜாமான் ஜெட்டு எதுவும் வாங்க போக சொல்லுவாங்க ஜெமியாவுக்கு. இதுதான் நண்பா இன்றைக்கி சிக்கன் கறி வித் மஜ்பூஸ் நான் ஆக்குனது தான். வாங்க நண்பா, இன்றைக்கி லஞ்சு சேர்ந்து சாப்பிட்லாம். சிந்தா ஓகே நண்பா, நான் சாப்பிட்டுட்டு உங்களை ஈவினிங் மீட் பண்ணுறேன். ஜெமியாவுக்கு போகிறேன்னு சொன்னாக்கா மீட் பண்ணுறேன். கைரான் சிட்டிக்கு போகிறேன்னு சொன்னாக்கா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வண்டியில் ஜாமானை ஏற்றுறப்ப நான் உங்களை அப்போ மீட் பண்ணுறேன். ஓகே நண்பா, see you. சும்மா கிரிச்சு நீங்கள் முடிச்சிடுவோம். ஹாய் நண்பா, குட் ஈவினிங். மணி இப்போ 4:30 நண்பா. இன்றைக்கி நமக்கு ஷாலை டியூட்டி இருக்குது. ஷாலைன்னு சொன்னாக்கா கைரான் சிட்டி. நம்ம இன்றைக்கி ரெசார்ட்டுக்கு நம்ம போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதான் நம்ம 1 night. இப்போ நம்ம முக்கியமாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. நமக்கு வந்து கைஃபான் போகிறதுக்கு அங்கே ஒரு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி வீட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கால்தியா போகணும். கால்தியாவில் போயிட்டு அங்கே உள்ள ஃபேமிலி வீட்டில் அங்கே உள்ள மணிமேகலைகளை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வரணும். ஏன்னா அந்த வீட்டில் உள்ள டிரைவர் ஊருக்கு போனவர் இன்னும் வரலை. அதனால அந்த வீட்டு மணிமேகலையும் ஏற்றிக்கிட்டு நம்ம இங்கே வரணும். நம்ம வீட்டு மணிமேகலை, அந்த வீட்டு மணிமேகலை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நாம் ரெசார்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம். அப்போ அந்த கால்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கைஃபானில் வந்து குபுஸ் கடை இருக்குது, குபுஸ் ஃபேக்ட்ரி. அந்த குபுஸ் ஃபேக்ட்ரியில் பன் வாங்க போகணும். பன் இருக்குது, பன் வாங்கணும். குபுஸ் ரவுண்டு குபுஸ் இருக்குது, அது வாங்கணும். எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆர்டரு. அதை வாங்கிட்டு முதல்ல கைஃபான் போயிட்டு இதை கொடுத்துட்டு இந்த பார்சலை, அதுக்கப்புறம் அந்த பன் கடைக்கு போயிட்டு பன்னை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கால்தியா போயிட்டு அங்கே உள்ள மணிமேகலை அழைச்சிக்கிட்டு நம்ம வரணும். நம்ம மற்ற வண்டியை சன்சாங் வண்டியை நம்ம வந்து நிப்பாட்டிட்டோம். நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீக்கெண்டுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெசார்ட் போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா, கூட சேட்டை கூட இருங்க. இன்றைக்கி என்ஜாய் தான். இன்றைக்கி அமக்கலம் தான் போட்டுருவோம். இன்றைக்கி என்ன வண்டி உதறது ஐய திருப்பி அடப்பா. அன்றைக்கி தான் செஞ்சுட்டு வந்தேன், பார்த்தீங்கல்ல. திருப்பி மாதிரியாக உதறது. ஆண்டவா, பார்ப்போம் எதில் போய் முடியுதுண்டு. ஐ கேன் இன்ஷா அல்லா. இந்த வீட்டு மாமாவுக்கு டெலிஃபோன் அடித்தேன் நண்பா. அவங்க என்ன சொன்னாங்க, கதவை திறந்து டேபிளில் வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த வீட்டில் உள்ள மணிமேகலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா மேலே. அதனால் இதை வந்து கதவை திறந்து உள்ளே வச்சுட்டு போ அப்படின்னாங்க. உள்ளே வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் நண்பா. அந்த பார்சலை ஒரு வீட்டில் டெலிவரி பண்ணி இந்த வீட்டில் கொண்டு வைக்க சொல்லிட்டாங்க. உள்ளுக்குள்ளே வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து குபுஸ் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம். கைஃபானில் உள்ள குபுஸ் ஃபேக்ட்ரி. ஆமாம், அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வெயிட் பண்ணுங்க நண்பா. குபுஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்தாக்கா முன்னால் ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி வச்சு குபுஸ் விற்றுக்கிட்டு இருக்காரு நம்ம குபுஸ்கார ஐயா. அவர்கிட்ட எல்லாத்தையும் விலை வரைய சொல்லிவிட்டு என்ன வேணும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அந்த பில் எடுத்து எழுதி கொடுத்துருக்கு மாமா, அது மாதிரி கொடுறா அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு எடுத்து கொடுத்தாரு. வண்டியில் கொண்டு வச்சுட்டு பார்க்குறேன், எல்லாம் உடஞ்சி கிடக்கு. என்னடா உடஞ்சிருக்குன்னு பார்த்தா புதுசாக செய்கிறாங்களாம். இந்த பாருங்கள், இங்கேருந்து இந்த இது பார்த்தா அந்த கைஃபான் ஜெமியா, அந்த ரவுண்டை போட்டுருக்கல கைஃபான் ஜெமியா, அது அந்த ரவுண்டை போட்டு பக்கத்தில் இந்த குபுஸ் ஃபேக்ட்ரி புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். கட்டட்டும் நல்லா கட்டட்டும், வந்து அப்புறமாட்டி பார்ப்போம் நண்பா. இப்போ நம்ம கால்தியாவில் வந்து அங்கே உள்ள மணிமேகலை அழைச்சிக்கிட்டு நம்ம மிஷினுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம இதுக்கு போகிறோம், கைரான் சிட்டிக்கு போகிறோம், ரெசார்ட்டுக்கு. அது எப்படியும் மகரிப் தொழுதுட்டு ஜாமான்லாம் வண்டியில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்க நண்பா. கிட்ட நீங்கள் முடிச்சுருவோம். ஜாமாவில் ராமும் மணிமேகலையும் சேர்ந்து எல்லாத்தையும் பெரிய பெரிய பிளாஸ்டிக் டப்பாவில், அதாவது கூலிங்கான ஐட்டம், ஜிபன், அந்த மாதிரி பால், மோர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொண்டாந்து வச்சுட்டானுங்க. அதெல்லாம் தூக்கி வச்சு எல்லாத்தையும் சரியாக அடுக்கணும். எதுக்கு நான் சரியாக அடுக்கிறேன்னு சொன்னாக்கா, அப்படியே அள்ளி போட்டுட்டு போகலாம். சரியாக அடுக்கினோம்னா இடம் கிடைக்கும். அது மாதிரி வெயிட்டாக உள்ள ஜாமானை வந்து கீழே வச்சு
கொஞ்சம் வெயிட்லெஸ் இல்லாத வந்து நம்ம அது அந்த வெயிட் டப்பா மேலே தூக்கி வச்சு அழகாக அடுக்கணும்னு சொன்னாக்க இடங்கள் கிடைக்கிறதுனால அவன் ராமு வேறு திருப்பி டப்பாவை தூக்கிட்டு வரான். நான் சொன்னேன் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து வைடா, அப்போ தான் எனக்கு சரியாக வைக்க முடியும்னு சொல்லி அவனை சொன்னேன். சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே உள்ள மணி மேலத்தெல்லாம் அனுப்பி விட்டான். எங்கள் வீட்டு மணி மேலே எல்லாத்தையும் அள்ளி கொண்டு நான் போட்டான். இந்த எல்லாத்தையும் அடுக்குண்டு நானும் அது சில மாதிரி அடுக்கி, ஏன்னா ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி போட்டு கொண்டு போனப்போ தான் ஒரு பை பறந்துருச்சு. அது வேறு யார் பையும் இல்லைங்க, ஏன் பை தான் அது. அது என்ன நான் எல்லாத்தையும் பார்த்து அடுக்கிறேன். அந்த பாருங்கள், அந்த பேக்கெல்லாம் மணி மேல்ட்டு பேக்கு, இந்த பேக்கெல்லாம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே என்னத்தான் கொண்டு வராளுன்னு தெரியல. பெருசு அதெல்லாம் வெயிட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எதுவும் கல் மணல் போட்டு கொண்டு வராளா? எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மேக்கப் ஐட்டம். காலையில் ஒரு மேக்கப்பு, ராத்திரி ஒரு மேக்கப் ஐட்டமே ஒரு 5 கிலோ வரும் போல இருக்குது. அந்த டப்பா இந்த டப்பாண்டு அப்படியே நம்ம பேக்கையும் தூக்கிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வண்டியில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வண்டியில் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக நின்றுச்சு. எல்லாத்தையும் வண்டியில் ஏறுங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தாக்கா இங்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு மணி மேலே இங்கே வந்து உட்காந்துட்டான். எங்கே வண்டி சைடு. ஆமாம், ராமகிட்ட சொன்னேன், டே வீட்டை பார்த்துக்க, சுத்தமாக வை, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வண்டியை திறந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு கைரான் சிட்டி. நண்பா, இப்போ நம்ம வந்து கைரான் கிளம்பியாச்சு ரெசார்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லா மணி மேகலையும் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஹைவேல நம்ம போகிறோம். 40 நம்பர் ரோட்டை பிடிச்சி சவுதி. ஏற்கனவே வந்து என்னுடைய சேனலில் போட்டிருப்பேன் கைரான் சிட்டி போனதை பற்றி. இப்போ வீக்கெண்டுங்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு திருப்பி நான் போயிட்டுருக்கேன். ஓகே நண்பா, செய்யு கைரான் சிட்டிலேருந்து நான் அந்த ரெசார்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வண்டியை கொண்டு பெட்ரோல் செட்டில் நிப்பாட்டி பெட்ரோல் போட்டுறான்னு சொல்லிட்டு பின்னால் இறங்கி டப்பா டிக்கியை பார்த்தேன். எது வந்து பறந்துருக்கா இல்லையாண்டு. ஒன்றும் பறக்கலை, சாமான் அப்படியே இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லி வண்டியில் வந்து உட்காந்தேன். பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹைவேல இறங்கி பார்த்தாக்கா வண்டியில் நிறையா போயிட்டுருக்கு. என்னடா இன்றைக்கி ஒரே கூட்டமாக போயிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. கடைசியில் பார்த்தாக்கா எல்லாம் வெக்கேஷன் பண்ணிட்டு அப்போ தான் வர்றாங்க போல இருக்குது. கைரான் சிட்டி கிளம்பி போகிறாங்க. நாங்களும் வந்து இறங்கிட்டேங்க. வந்து இறங்கி எல்லா மணிமேல்கிட்ட சொல்லி ஜாமான்லாம் எல்லாத்தையும் இறக்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கியாச்சு. இறக்கிட்டு அப்படி நம்மளும் இறங்கி அப்படி நம்ம கடல் கரையை கொஞ்சம் பார்ப்போம். பார்த்தா நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகணும். அப்படி நடந்து போனாக்கா கரு கும்புன்னு ஒரே இருட்டு. அலை வேற ஒரு மாதிரி ஒயின்னுடுச்சா. இந்த பாருங்கள், சரி ஓகே, நான் அப்படியே யூட்டர்ன் போட்டு நான் அப்படியே ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்தேன். வண்டியில் எல்லாம் ஜாமான் இறக்கிட்டாலுங்க. அப்போ ஹவுஸ் பாய் மஞ்சித் பாய் அப்போ தான் வந்தார். வந்துட்டு அவருக்கு ஒரு சலாத்தை போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஹாய் நண்பா, சாலைக்கு ஜாமான்லாம் இறக்கி போட்டாச்சு. இறக்கி போட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமெல்லாம் செட் பண்ணி நம்ம மஞ்சித் பாய் ஹவுஸ் பாய் இங்கே உள்ள வாட்ச்மேன் அவர் எல்லாரும் நான் சொல்லியிருந்தேன், ஏசியை போட்டு வை மாய், கொஞ்சம் புருஷ் அடிச்சு விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு மேலாச்சு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜாமான் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் பெட்ஷீட்டு தலாவணியெல்லாம் போட்டு வந்தாச்சு. அவர் மஞ்சித் பாய் சொன்னார், என்ன சாப்பாடு இருக்குன்னு. நான் சொன்னேன், ஒன்றும் கொண்டு வரல, முட்டை இருக்குது, குபூஸ் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், ஓகே நீ போயிட்டு ஜாமான் ரெடி பண்ணி வச்சுட்டு வா, நான் முட்டை பொரிச்சு வைக்கிறேன் அப்படின்றாரு. இன்றைக்கி முட்டை, காலையிலையும் முட்டை, ராத்திரியும் முட்டை. இதுதான் டிரைவரோட வாழ்க்கை நண்பா. ஓகே நண்பா, சும்மா கிடச்சி அடுத்த இன்ஷா அல்லாஹ் டுமாரோ என்னோட சீரியலை முடிச்சுக்கொள்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் நண்பா. தேங்க்யூ. நான் உங்கள் சேட்டை. இவர் நம்ம மஞ்சித் பாய் ரூமு. மஞ்சித் பாய் ரூமில் இங்கே வந்து இவர் தான் முட்டை பொரிச்சு வச்சுருந்தாரு. நான் போய்ட்டு ரூமெல்லாம் சரி பண்ணிட்டு முட்டையை சாப்பிட்டாச்சு. வந்து சரியான உரப்பு போட்டிருப்பார் போல. அவருக்கு உரப்பு பிடிக்கும் போல இருக்குது. சரியான எரிவாக இருக்குது. சரி பரவாயில்ல, அதாவது செஞ்சார். ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் காட். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிருச்சு. அது எங்கள் ரெசார்ட்டில் வந்து நம்ம மஞ்சித் பாய் ஆக்கினார். ஆக்கிட்டு சாப்பிட்டாச்சு. போய் ரூமில் போய்ட்டு இழுத்து போத்திட்டு படுப்போம். படுத்துட்டு காலையில் மேடம் மெசேஜ் போட்டிருப்பாங்க, என்ன ஆக்கணும்னு என்ன செய்யணும்னு. அப்போ நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் எழுந்திரிச்சு காலையில் கடலுக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அதுக்கு தானே மெயினாக வந்தது. குளிச்சுட்டு உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். குட் நைட்.